ஒரு அரசியல்வாதியோட வாரிசு அரசியல்வாதியா ஆகிறப்போ வராத அசிங்கம் வெக்கம் திருடனோட மக திருடன் ஆகிறப்போ ஏன்டா வரணும்? சொல்லு உசுருக்கு வேலை என்ன சாமி? நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. நான் அவர் கூட ராஜாவின் பார்வையிலே புலி 2 படம் தான் நடிச்சிருக்கேன். 2 படத்துலையுமே அவர் செட்டு வந்தால் இந்த படமே வந்து ஒரு கோபத்தில் நடித்த படம். என்ன டைரக்டர் போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாரு. ஐயோ அப்பச்சி கோணத்தேன்னு டைலாக் நீங்கள் தான் சொல்கிறீங்க சார். இது நானா சார் பேசுகிறேன்? ஆமாம் நீ தான் பேசுகிறேன் சார். நான் போகிறேன் சார், நான் வீட்டுக்கு போகிறேன். சிவாஜி சார் வந்துருக்கா, போய் நில்லுன்றீங்க. கடவுளே நம்மளை ஏமாத்திட்டாங்களே. ஆதிக்காலாம் அந்த அம்மா இறந்து போகிற சீன்லாம் பிச்சு ஓதுறோம். அது பண்ணுறதை பார்த்து, அது அழறதை பார்த்து நான் ஆட்டோமேட்டிக்காக நான் அழுதேன். ஹாய்மா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் நம்பி மேடம். நேட்டிவ் சிதம்பரம். சிதம்பரம். நான் இப்ப கேரளா 20 இயர்ஸா கேரளால இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்க முதல் மரியாதை. அந்த அதுல எப்படி சொல்றது, முதல் மரியாதைன்னு சொன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. சிவாஜி சார் கூட செகண்ட் தான் வருவாங்க. அழுவுறது பேசுறது இருக்கு பாருங்க, செம்ம மேடம். அது எல்லாமே எங்க டைரக்டர் சொல்லி கொடுத்தது தான். எனக்கு அந்த கிராமத்து நேட்டிவிட்டி எல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படமே வந்து ஒரு கோபத்தில் நடித்த படம். என்ன டைரக்டர் போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாரு. நம்மளை வந்து ஒரு கேஆர் விஜயாமா மாதிரி கேரக்டர் கொடுப்பாருன்னா இப்படி கொடுத்துட்டாருன்னு கோவத்திலே இருக்கும்போது அவர் நடித்து காட்டார். அப்படி மூக்க சிந்துறீங்க, அந்த தூணில் தடவுங்க. ஐயோ இது என்ன இப்படி எல்லாம் பண்ண சொல்கிறாரு. தடவிட்டு அந்த கையிலே சாத்தள்ளி போடுறீங்க சிவாஜி. அதுவும் சிவாஜி அப்பா ரொம்ப அந்த கோவத்திலேயே அருவறுப்புலையுமே நடித்தேன். அதுதான் இன்ன வரல எனக்கு சோறு போடுது. எங்களுக்கு 60 ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். உண்மையாலுமே எப்படி செஞ்சு தெரியல. அது முடிச்சு அதே ஷாட்டில் இதை விட பெருசாக இருக்கும். அந்த பாத்திரம் ஃபுல்லாக உண்மையிலே காஃபி. அவர் கட் சொல்கிறவரை குடிச்சிட்டே இருக்க சொல்கிறாரு. எனக்கு எப்படா கட் சொல்வாருங்கிற மாதிரியே குடிச்சிட்டே இருக்கேன். கட்டுனோன்னு வாந்தி தான் எடுத்தேன். அவ்வளோ காஃபி குடித்தேன் நான். அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த தொடப்பை எடுத்து அடிக்கிறது எல்லாமே எங்கள் டைரக்டர் சொல்லி கொடுத்து தான் அவர் நடித்து காட்டினாருன்னா. அது தொடப்ப எடுத்து அடிக்கிற சீனும் செம்மையா இருக்கு மேடம். நீங்க ரோட்ல அப்படியே நடந்து வந்து அது எல்லாமே எங்க டைரக்டர் நடந்து காட்டினாரு. அவர் ஜீன்ஸ் பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டு நடப்பார், தன் தன் தன்னு நடப்பார். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாருன்னு கோவம். அந்த கோவத்திலே நான் நடப்பேன். அப்போ தான் ராதா சொல்லிச்சு, சேச்சி நீங்களே என்னை அடிச்சிருங்க, டைரக்டர் அடிச்சு சொன்னால் நிஜமாமே அடிச்சிருவார், நீங்களே அடிச்சிடுங்கன்னு. அந்த மாதிரி தான் அடிச்சு சீன். அது நல்லா இருந்துச்சு அந்த படம் எனக்கு. அவங்க ஊரில் பொம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவார் அவர். இப்படியா சார் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பேன். பொட்டு கூட கரெக்டாக வைக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக வைங்க, அப்படியே போட்டு காம்பஸ் வச்சு வரைகிறீங்க அப்படின்வார். அந்த மாதிரி அவர் தான் உருவாக்குனது. அவர் சொல்லி கொடுத்ததான் ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் அவர் சொல்லி கொடுத்தா நான் நடிச்சேன். நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்க மேடம் உங்க லைஃப்ல. அந்த சினிமால ஒரு மறக்க முடியாத, நீங்க சொன்னீங்களா மறக்க முடியாதுன்னு சொன்னீங்க பாருங்க, அது உண்மையாலுமே உங்களுக்கு மறக்கதோ இல்லையா, எங்களுக்கு மறக்கவே முடியாத சினிமா அது. ஒரு தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்பதான் போய் பார்த்தா அது இது 49 வயசு அது எனக்கு இன்னமும் மறக்கவே மறக்காது. அந்த படம் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். மறக்கவே மறக்காதீங்க, அப்பதான் என்னைய ஞாபகத்தில் இருக்கும். முடியாது. நீங்க ராஜேஷ் சார் கூட நடிச்சது, கவுண்டமணி சார் கூட ஒய்ஃபா இருந்துட்டு நடிச்சிட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள நீங்க இது பண்றது எல்லாம் நல்லா இருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூம்மா. சரி தேங்க்யூ மேடம். ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அந்த லொக்கேஷன்லாம் ஞாபகம் வருது. கொள்ளைகாலில் அந்த தெருவில் நடக்கும்போது ஐயோ அப்பச்சி கோணத்தேன்னு டைலாக் நீங்கள் தான் சொல்கிறீங்க சார். இது நானா சார் பேசுகிறேன்? ஆமாம் நீ தான் பேசுகிறேன் சார். நான் போகிறேன் சார், நான் வீட்டுக்கு போகிறேன். சிவாஜி சார் வந்துருக்கா, போய் நில்லுன்றீங்க. நான் செல்வராஜ் சார்கிட்ட போய் நிற்கிறேன். எல்லாருக்கிட்ட நீ தாங்க போங்க. அடக்கடவுளே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே. அந்த ஃபீலிங்லேயே நடித்த படப்புறம் தளத்தில் சிவாஜி பாரதி ராஜா பார்த்தபோது எப்படி இருந்தது? எனக்கு சிவாஜி அப்பாவோட அப்போ தான் வாக்கண்ணாவா படம் பண்ணிட்டு வந்தேன்.
அதுவும் இல்லாமல் அவரை நான் சின்ன வயசுலேருந்தே ஏபி என்னப்பா படத்துலலாம் பார்த்தேன்னா இல்லை. பட்டு பாரதி ராஜா சார் மேலே கோவத்திலேயே பண்ணது இல்லைங்களா, அதனால் அவர் வந்து சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் நான் மூஞ்ச திருப்பிட்டே நிற்பேன், நான் பேசவே மாட்டேன் டைரக்டர்கிட்ட. அப்புறம் நீங்கள் வந்துடுவீங்க பேட் எடுத்துகிட்டு இந்த இதுதான் பேசணும் இதுதான் பேசணும்னு. ஆனால் உண்மையிலே சார் ஃபுல் கோவத்திலேயே நடித்த படம் முதல் மரியாதை சார். ஆனால் அது இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு சாப்பாடு இப்போவும் ஏதாவது டெலிவிஷனில் போட்டாங்கன்னா, அதுவும் கவிதாலயா கிருஷ்ணன் இருக்காருங்க, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவார். என்ன நடிப்புன்னுவார். அதை ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. இப்போவும் அது ஒரு காவியம். கேரக்டராக வாழ்ந்ததுன்னுவாங்களே, அது மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் கேரக்டராக வாழ்ந்த படம். அந்த குடிசை செட்டு அதெல்லாமே அருமையாக இருக்குது. இனி அந்த மாதிரியெல்லாம் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, டைரக்டரும் கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் கதை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் நாங்கள் இப்போ சீனு சார் படத்தில் பண்ணும் போதெல்லாம் கூட எல்லாரும் முதல் மரியாதையை பற்றி தான் கேட்பாங்க. அது என்னை உட்கார வச்சு அங்கே என்ன நடந்தது இப்போ நம்ம பேசுகிறோமே அந்த மாதிரியெல்லாம் தான் நம்மளை கேட்பாங்க. அதில் இளவரசு கண்ணன் சாரு மறக்கவே முடியாதுங்க சார், மறக்கவே முடியாது. நண்பர்கிட்ட பேசு. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களை மாதிரி உங்க லெஜண்ட்ஸ் பேசினா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எப்போதுமே எல்லாரும் முதல் மரியாதை அருணாச்சலம் படம் சொல்லுவாங்க. அது இந்த படம் எனக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கும். ஏன்னா ரெகுலர் லைஃப்ல அந்த மாதிரி கேரக்டர் நம்ம சந்திச்சது ரேரா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வி சேகர் சார் படத்துல அது வரைக்கும் ஊமையா குடும்ப பொண்ணா இருந்துட்டு திடீர்னு உங்க பொண்ணுங்களுக்காக வெடிச்சு செதறீங்கல்ல, என் பொண்ணுங்களுக்காக என்னையா பண்ண என்ன பண்ணன்னு சொல்லி இது கதறுவீங்க. ஐயோ அது ஒரே டேக்கான்னு கூட எனக்கு தெரியல. கதறிட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன ஆகும்னு. எப்படி ஐயோ ரொம்ப க்ளோஸா இருக்கும் மேடம், ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும். வி சேகர் சார் படம் எல்லாமே வந்து ஃபேமிலி படங்களாக தான் எடுப்பார் வி சேகர் சார். அதுவும் கேரக்டர் எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். காலம் மரப்போச்சு, பிறந்த விடா புகுந்த விடா, எல்லா படங்களுமே பாருங்களேன் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரியே தான் இருக்கும் அவரோட படங்கள்லாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கிள் ஷாட்டில் தான் நடித்தோம். அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கிழித்து நேராக வந்து அந்த தூணில் வச்சு தலையை இடிச்சுக்கிறது, இடித்த உடனே ரத்தம் வரணுங்கிறதுக்காக அங்கே ஒரு பலூனில் பிளட்டு போட்டு வச்சு 3வது இடி வந்து அந்த பலூனில் இடித்து அது வெளியில் வர மாதிரி அப்படி தான் எடுத்தார் அவரும். அதை எடுத்தார். அந்த படங்கள்லாமே வந்து மிகப்பெரிய பாடம் எல்லாருக்குமே. அந்த படத்தை எந்த படமாக இருக்கட்டும் அவர் எடுத்த எல்லா படமுமே ஒரு பாடமாக தான் இருக்கும். எல்லாமே வரவு எட்டனா செலவு பத்தனா அது எல்லாமே வந்து ஒரு பாடம். ஃபேமிலி படங்கள் எல்லாமே ஃபேமிலி படங்கள். இப்போ அந்த மாதிரி ஃபேமிலி படம் யாரும் எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி கதையெல்லாம் வரதில்லை. அந்த கதைங்களை தான் சீரியலாக எடுக்கிறாங்க, வருஷ கணக்கில் எடுத்துன்னு இருக்காங்க ஃபேமிலி கதைங்களை. அந்த மாதிரி அமைஞ்ச படம் எனக்கு இது. பரவாயில்ல தம்பி, நீங்கள் வந்து அந்த படத்தை கோட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அப்புறம் கவுண்டமணி சார் உங்களை அடிக்க வரணும்னு சொல்லி படிக்கட்டில் விழுந்து ஆர்வார். அது வந்து பிறந்த விடா புகுந்த விடா பானுப்பிரியா ஹீரோயின், சிவகுமார் அண்ணன் ஹீரோ, கவுண்டமணி சார் எனக்கு அதான் நான் அவருக்கு பேரா நடிப்பேன், செந்தில் அண்ணன் வந்து எங்கள் மாப்பிள்ளை. அந்த மாதிரி அதுவும் ஒரு ஃபேமிலி கதை தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வி சேகர் சார் படம்னா ரொம்ப உண்மையிலே நல்ல படங்கள். எப்போ வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். அது உங்களுக்கு எல்லா படத்துலயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரோல் கொடுத்துறாரு. ஆமாம் ஆமாம், அவரோட ஆர்டிஸ்ட்டுங்க நாங்கள்லாம். அவர் படம் அவர் விசு சாரும் அப்படி தான். விசு சார் படம்னாவே நாங்கள் இருப்போம். அவர் பூஜை போடுறாருனாவே நாங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு படம் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வி சேகர் சார் படம் எடுக்கிறாருனாலும் நாங்கள்லாம் இருப்போம். நாங்கள், கோவை சர்லா, வடிவேல் சார், கவுண்டமணி சார், செந்தில் அண்ணா, இவங்கெல்லாம் இல்லாமல் படமே கிடையாது. அப்படி தான் இருப்போம். நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். அவங்கெல்லாம் இருக்கும் போது அந்த மாதிரி இருந்தோம். முதல் மரியாதை படத்துல ரொம்ப அழகா இருப்பீங்க மேடம். நான் எந்த சீன் சொல்றேன்னு இல்ல எந்த சீன் சொல்றேன் அவசரப்படாதீங்க. டைட்டில் கார்டு போடுறப்ப நேச்சுரலா பாப்பீங்கல்ல, ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. கரெக்டா கேப்சர் பண்ணிருப்பாங்க, உங்களை சூப்பரா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அந்த டைட்டில் கார்டு எல்லாம் போடுறப்ப வடிவரசின் டைட்டில் கார்டு போடுவாங்க. அப்போ ரொம்ப இயல்பா மேக்கப்பா என்னன்னு தெரியல, ரொம்ப அழகா இருப்பீங்க அந்த சீன்ல. தேங்க்யூ தம்பி, பரவாயில்ல. எனக்கு இப்போ நான் எங்க ஆயிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன்.
இன்னொன்னு மேடம், பாகுபலி படம் பாக்குறப்ப எப்படிடா வடிவகரசி மேடத்தை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு அந்த படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தா வெளுத்து கட்டியிருப்பீங்க. அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பாகுபலி படத்துல கண்டிப்பா நீங்க இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு படத்தை, ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க இருந்திருக்கணும் மேடம். சரி, பாகுபலி அட்லீஸ்ட் 3ல் நான் நடிச்சிடுறேன். பார்ட் 3ல் நடிச்சிடுறேன். பாகுபலி பார்ட் 3 வரும், வரும்போது நடிக்கிறேன்றேன். ஓ கண்டிப்பா. அதே மாதிரி நான் தளபதி விஜயோட ரொம்ப பெரிய ஃபேன் மேடம். அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்? அவர் வந்து செட்டில் பேசி நான் பார்த்ததே இல்லைப்பா. நான் அவர் கூட ராஜாவின் பார்வையிலே, புலி 2 படம் தான் நடிச்சிருக்கேன். 2 படத்துலையுமே அவர் செட்டுக்கு வந்தால் வணக்கம்மான்னு வரும், வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன், இனிமேல் அதோடு போயிடுவார். அவர் டைலாக்கு கூட பூச்சி பொட்டு கூட சவுண்டு கேட்காது. என்ன அவ்வளோ சாஃப்டாக பேசுவார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு தான் இருப்பார். வேறு கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம். ஆனால் அவர் இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அதுதான் விஜயா, இதுதான் விஜயான்னு எனக்கே ஆச்சரியமாகவே இருக்குது. ஓகே, நன்றி, சந்திப்போம். ராஜாவின் பார்வையில் 2 பேரில் விஜய் அஜித். ஆமாம், அவரோட கிடையாது, அஜித் சாரோட. இவருக்கு தான் நான் அம்மா, விஜய் சாருக்கு நான் அம்மா. அதில் அப்படி தான் பேசுவார், சைலண்ட்டாக தான் பேசுவார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார், அவர் அதிகப்படியாக பேச்சே பேச மாட்டார். யார்கிட்டையும் கமெண்ட் அடிச்சும் பேசிக்கிறார். அவர் உண்டு, எக்ஸ்ட்ரா பேர்டே என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் கேட்டுட்டு ஏதாவது சந்தேகம்னா அந்த டைரக்டரோடு உட்காந்து பேசுவார், அவ்வளோதானே சார். பாட்டு கூட மெதுவாக தான் வாய் அசைப்பார். அவர் பாடுறாரா இல்லையான்னு இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்பேன். அந்த அளவுக்கு தான் இருப்பார். இது பேசுகிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறாரு அப்படின்னு இருக்குது. ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. மகேந்திரனோடும் பாலு மகேந்திரா டைரக்ஷன் நடிச்சது எப்படி இருந்தது? மகேந்திரன் சாரோட தான். மகேந்திரன் சாரோட மெட்டி பண்ணும்போது அசோக்குமார் சார் கேமரா, பாலு மகேந்திரா சார் கேமராவில் அசோக்குமார் சார் கேமரா. அவரோட நடிக்க மகேந்திரன் சார் வந்து நமக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறதே கேட்காது. அவ்வளோ சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட். அதே மாதிரி அவர் ஆக்ஷன் சொல்கிறதும் கேட்காது. நான் ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன், ஆக்ஷன் சொல்லிட்டாரோன்னு. அந்த படம் நான் மறக்கவே முடியாத படம் மெட்டி. ஏன்னா ஒரு பக்கம் விஜயகுமாரி அத்தை, ஒரு பக்கம் ராதிகாலாம் அந்த அம்மா இறந்து போகிற சீனெல்லாம் பிச்சு ஓதுரும். அது பண்ணுறதை பார்த்து, அது அழறதை பார்த்து நான் ஆட்டோமேட்டிக்காக நான் அழுதேன். அப்படி ஒரிஜினலாக. அதே மாதிரி செந்தாமரை அப்பாவுக்கும் சரத்தண்ணனுக்கும் ஃபைட்டு நடக்கும், அதுவும் ஒரிஜினலாக அடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி டைரக்டரெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து தான் எழுதுவார், ஸ்பாட்டுக்கு வந்து தான் எழுதுவார். ஆனால் அவர் சொல்லி கொடுக்கும் போதே அந்த எமோஷன்ஸ் வந்துடும் நமக்கு. அம்மாரு இப்படின்னும் போதே அந்த எமோஷனை கொண்டு வந்துடுவார், நமக்குள்ளார கொண்டு வந்துடுவார். அமைதியான செட்டு, ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த செட்டே. அந்த அளவுக்கு மகேந்திரன் சார் படம். அதுவும் எனக்கு அதிர்ஷ்டம் சார், அவ்வளோ பெரிய பெரிய டைரக்டருங்களோட படம் கிடச்சி பெரிய விஷயம் எனக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாத படங்கள் மெட்டியெல்லாம். அந்த படமும் அப்படி தான். நாங்கள் எல்லாம் விஜிபிக்கு போயிட்டோடனே 1 மணிக்கு காஃபி வருது. எனக்கு தூக்கத்தில் இருக்க காஃபி வருது. ஏன்னா 2:30க்கெல்லாம் அங்கே போய் உட்காரணும். பீச்சில் எந்த ஊர்லையா 2:30 மணிக்கு சூரியன் வருவான், நீங்கள் என்ன சன்ரைஸ் ஸ்டார்ட்டுன்னு 2:30 மணிக்கு விட்டுவேன். உண்மையாகவே 3 மணிக்கு எட்டுமே லொக்கேஷனில் விட்டாங்க. நாங்கள் அந்த மணல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதையே தலைக்காணியை தூக்கின்னு இருக்கும். அதில் தான் எடுத்தது மெட்டியோலி காற்றோடு அந்த சாங் எடுக்கும்போது அப்படி எடுத்தார் அந்த சாங்கெல்லாம். அதே மாதிரி 10 மணிக்கு பிரேக்கு, அதோடு 3 மணிக்கு தான். 10லேருந்து 3 வரையிலும் தூங்கலாம். நம்ம மேக்கப் டச்சப்பெல்லாம் கிடையாது. முகத்தை அவர் எதிர்க்கே அந்த படத்தில் மேக்கப்பே இல்லையா? சுத்தமாக கிடையாது, மேக்கப்பே கிடையாது. அது அந்த ஷூட்டிங் வந்து சத்யா ஸ்டுடியோவில் நடக்குது ஒரு பகுதி. அது நடக்குது, அதாவது வெந்நீராடை மூத்தி சார் டீ கடைக்கு வர்றது போகிறதெல்லாம் நடக்குது. இந்த பக்கம் வாக்குன்னாவா எனக்கு, நான் 1.5 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு மகேந்திரன் சார், என்னம்மா இது சார், இது மேக்கப் சார், உங்களுக்கு தெரியாதா, சிவாஜி சார் படமாச்சே அப்படி. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டு வாக்கண்ணாவா சிவாஜி சாரோட. அதுதான் சிவாஜி சாரோட நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண படம். அதுக்கப்புறம்தான் முதல் மரியாதை, அப்புறம் என் தமிழ் என் மக்கள், சந்திப்பு, எல்லாமே அப்படியே லைனாக சிவாஜி சாரோட படையப்பா வரலாம். சிவாஜி எப்படி பழகுவார் உங்ககிட்ட? நல்லா பேசுவாருங்க சார், ரொம்ப அருமையாக பேசுவார். அதுவும் நம்ம வந்து ஏபிஎனப்பா வீட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறத இன்னும் பாசமாகவே இருப்பார். அப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியாக கேட்பார். சின்ன மருமகள் நடிக்கும்போது இந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு
எனக்கு தெரியலைங்கப்பா, எனக்கு இந்த மோகினி மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களெல்லாம் தெரியாது. மக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டியா அப்படிம்பாரு. அதே மாதிரி நடை வந்து நான் தத்தப்பத்தான் நடப்பேன். அப்போ சொல்லுவார், ஒரு பெண்மையாக நட அப்படின்னாரு. அதுக்கு புக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். சத்யா ஸ்டுடியோவில் ஒரு கோடு போட்டு அவள் சும்மா இருந்தாலும் அதை நடப்பழக சொல்லு அவளை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடு போட்டு புக்கை வச்சுட்டு அப்படியே இப்படி இப்படி இந்த கேட் வாக்குன்றாங்களா அதெல்லாம் அங்கேயே அவர் இருக்கும்போது மட்டும் ஸ்டைலாலாம் நடப்பேன். அவர் போனோன்னா அப்பாடா எனக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி டான்ஸ் ஆடும்போது நானும் சுஜாதாமாவும் ஆடணும். சுத்தமாக டான்ஸ் வராது. நான் தாரா மாஸ்டர் காலிலே விழுந்துட்டேன். மாஸ்டர் எனக்கு எந்த ஸ்டெப்பும் சொல்லிடாதீங்க. ஐயோ பரதநாட்டியம் பிட்டு நீங்கள் தான் ஆடணும். ஐயோ வராது மாஸ்டர். என்ன சொல்கிறாளுங்க 2 பேரும் அப்படின்னா சுஜாதாம்மா வேணும். இல்லைண்ணே அந்த டான்ஸ் மூமெண்ட்டு வராது. மூமெண்ட்டு வராதா? எதை எனக்கு போடாதானே அவர் ஆடி காட்டினார் அந்த பரதநாட்டியம் டான்ஸ் மூமெண்ட். அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக ஏதாவது சொன்னோம்னா இதெல்லாம் முட்டாள் செய்கிற வேலை அப்படின்ட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்து ஆத்தா அது என்னது அது இப்போ காட்டு அப்படிம்பாரு. முதல்ல சொல்லிடுவார். அதுக்கு அதே மாதிரி முதல் மரியாதை கெட்டப் பார்த்தோன்னு சொன்னார், எங்கள் அம்மா மாதிரியே இருக்கா, எங்கள் ஆத்தா மாதிரியே இருக்குது, பெரிய புட்டெல்லாம் வச்சு அவளை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அவர். நண்பர்கள் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நான் சிவலிங்கம் கொய்த்துல இருந்து பேசுறேம்மா. ஓ சிவலிங்கம் கொய்த்துலேருந்து. நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஆமா, காரைக்குடி சொந்த ஊரு. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கேன் half an hour-ஆவே மேடத்துக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறக்காக. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் சார். இதை வந்து ஒரு சாதாரண கடைக்கோடி ரசிகனா நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு முறையீடா நீங்க வைக்கணும் சார். ஏன்னா நீங்களும் சாதாரண நம்மள மனிதர்கள் தான், உங்களுக்கு உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கு. அந்த சாரோட இறப்பு அன்னைக்கு வந்துட்டு இந்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், அந்த உங்க வரவங்க எல்லாரும் இந்த போனை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்க. நீங்க நீங்க எவ்வளவு துயரத்துல அந்த இடத்துக்கு போறீங்க, உங்களோட அந்த இதை வந்து அவங்கள்ட்ட வெளிப்படுத்தணும். ஆனா அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம பக்கத்துல வந்துகிட்டு மைக்க நீட்டிக்கிட்டு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு, இது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இப்ப எங்களை மாதிரி ரசிகர்கள் இங்க பார்க்கையில ஏன்டா இது பாவம், அவங்க வீட்டுல எவ்வளவு துயரத்துல இருக்காங்க, இப்ப எவ்வளவு பேர் அவங்கள பாக்குறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையா இருக்கு. அதை நீங்க அரசாங்கத்துக்கு முறையிடுங்க சார் தயவு செய்து. நிச்சயமா. தமிழ் சினிமாவோட மூத்த நடிகை அம்மா நீங்க. அதாவது நம்ம ஆட்சி மனோரமாக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, இன்னைக்கும் சினிமா நடிச்சுக்கிறீங்க. இப்ப சமீபத்துல இந்த கேங் சிட்டின்னு ஒரு படம், அதுல இருந்து சில காட்சிகள் தான் நான் பார்த்தேன். ஏன்னா இன்னும் இங்க சினிமா தேட்டர் போய் பார்க்க முடியாது, ஓடிடில வந்தாதானே பார்க்கலாம். அவ்வளவு இதான் நடிச்சிருக்கீங்க நீங்க. நான் கடவுளை கண்டிப்பா மனசார வேண்டிக்கிறேன், நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும், உடல் நலத்தோட இருக்கணும். ஆமா, அதே மாதிரி சார் இந்த சீனியர் ஆக்டருக்கு இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு விழா எடுத்து நடத்துனீங்க, அது மாதிரி நம்ம பாரதிராஜா சாருக்கு நடத்தல, இது வந்து பைக்கிற சாருக்கு நடத்தினாங்க. இதே மாதிரி ஒரு மூத்த கலைஞர்கள்லாம் வந்து ஒரு கௌரவம், அவங்களுக்கான ஒரு கௌரவம் பண்ணணும் சார். KS ரவிக்குமார் சார், வாசு சார், இந்த மாதிரி பெரிய இயக்குனர்கள் இன்னமும் இருக்கிறாங்க, அவங்களும் நீண்ட ஆயுளோட இருக்கணும், அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்களாம் நிறைய குடும்ப படங்கள் எடுத்தவங்க. இன்னைக்கு வந்து அந்த சேகர் சார் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவங்க காலம் மாறி போச்ச படத்துல கூட அம்மா அந்த படத்துல அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா கேரக்டர் அந்த பெண்களுக்கு அருமையான கதாபாத்திரம். இன்னைக்கு அவங்க தவறிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மூத்த இயக்குனர்களுக்கு வந்து நீங்க வந்து எடுத்து அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும் சார். ஏன்னா அவங்களாம் பல படங்கள் எடுத்து எவ்வளவு அது இன்னைக்கும் பார்க்கையில நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆனா இன்னைக்கு உள்ள இயக்குனர்கள் படம் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன என்னோட சைட்ல உள்ள இது சார், அதை நான் சொன்னேன். எனக்கு தெரியாது அந்த அளவு சினிமா, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கான மரியாதை கிடைக்கணும், அது ஒரு இதா நான் சொன்னோட ஒரு கோரிக்கை. உங்கள்கிட்ட பேசுனது சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷமா. ஓகே சார். ராஜேஷ் நல்ல ஜோசியம் பார்ப்பாரு, நிறைய உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்காரா? எனக்கு சொல்லியிருக்காரு, அது கரெக்டாக நடந்தது. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ப்ரொடியூசர் வந்து தப்பாக பேசிட்டார், என்னையும் பாக்கியராஜையும் வச்சு தப்பாக பேசணுன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த சேரை மடக்கி விட்டேன் ஒரு அடி. அங்கே நேராக ஸ்ரீபிரியா வந்து ஒரு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ரீசெண்டாக March 25 அன்னைக்கு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஹாசினியை பார்த்தோன்னே நினச்சேன்,
நம்ம வந்து மதர் தெரேசாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நான் கண்ணெதிர்க்க ஒரு மதர் தெரேசாவை பார்க்குறேன்